ரொம்ப காலமாக இதை பற்றி நிறைய வீடியோ பேசிட்டோம். இருந்தாலும் திரும்ப 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 நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் இருக்குது. ஏன்னா பல 1000 வருஷமாக ஒரு தவறான உபதேசத்தை விதைச்சி 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 அது சூப்பர் மாதிரி காட்டி 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 மக்களை நம்ப வச்சிட்டாங்க. அப்படி தான் சூப்பராக அருமையாக வீடியோ போடக்கூடிய இல்லைன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பேசக்கூடிய தம்பியும் இதை நம்புகிறாரு அப்படின்றத கேட்கும்போது திரும்ப 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 நம்ம இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க. ஏற்ற பார்த்தா திரும்புங்க. We are called to carry our cross. ரொம்ப லைட்டா யோசிக்க கூடாது. அதை இட் இஸ் a responsibility. தம்பி உண்மையாக சொல்கிறேன், பெரிய அப்ளாஸ். பெரிய பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிட்டு திரியிறவனுங்க கூட இதை பேசி நான் பார்த்ததில்லை. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீ பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கு நீ அந்த கிராஸை கேரி பண்ணுற? யாருக்காக? ஆண்டவருக்காக. ஏன் அவருக்காக? நீ அவரை நேசிக்கிற. ஏன் நேசிக்கிற? அவர் உன்னை நேசிச்சார். எப்படி நேசிச்சாரு? உனக்காக அவரே கொடுத்தார். There is no greater love than to lay down one's life for another. அதான் ஆண்டவர் நமக்கு பண்ணது. போடுறா, ஏய் எங்கேயோ போயிட்டப்பா. Called to carry our cross. கரெக்ட், சூப்பர். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சூப்பர். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா? நீ சுவிசேஷத்தின்படி வாழு. நீ மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா? நீ சுவிசேஷத்தின்படி வாழு. ஓ, நீ சும்மா உன் இஷ்டத்துக்கு இருந்துட்டு சுவிசேஷம் சொல்லாத அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னா சூப்பர் தான். உன் வாழ்க்கையை பார்த்து அவன் வந்து உன்கிட்ட கேட்பான், எப்படா இப்படிக்கிற, எப்படா சந்தோஷமா இருக்க, எப்படா இதெல்லாம் பண்ற, இப்போ சொல்ல அவனுக்கு. என்ன தம்பி அப்போ தான் சொல்லணுமா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படி சொன்னதை நான் இப்படி நினச்சேன். எப்படி சொன்னதை? மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா? நீ சுவிசேஷத்தின்படி வாழு. நீ இப்படி சொன்னதை எப்படி நினச்சேன்? ஓ, வாழாமல் சொல்லாத, அப்போ நல்லா வாழ்ந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தா, நீ முதல்ல வாழு, உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு அவனாக வந்து கேட்பான், கேட்கும் போது சொல்லா. இது தாங்க நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ரொம்ப மோசமான ஒரு சாபக்கேடே இதுதான். என்னடா நீ இதே சாபக்கேடுன்னு சொல்கிறியே அப்படின்னு உங்களில் சிலர் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் உங்கள் குமுறல்களை குமுறுங்க. முதல்ல பார்க்கணும், நீ இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கான். அவன் பாரு எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறான். எதானாலும் அவன் அப்படியே தான் இருக்கிறான். எப்பனா ஒரு சோகமா ஆனா கூட எல்லாரோட அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். எல்லாரும் சோகமா இருந்தா கூட எல்லாரோட அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். அதை பார்த்த பிறகுதான் உன்ட்ட வந்து கேட்பாங்க எப்படிறான்ட்டு. தம்பி இது உன்னை சொல்லி குத்தம் இல்லை. உனக்கு இந்த ஒரு விதையை விதைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஆட்களை சொல்லணும். சரி, பைபிளில் எப்படியெல்லாம் சுவிசேஷம் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும், அதாவது உண்மையாய் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் காமனான கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து அவர்களை சீஷராக்கி நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள், அப்புறம் ஞானஸ்நானம் கொடுங்கள். இதுதானே சுவிசேஷமே, இதுதானே நமக்கு பெற்ற கட்டளையே. ஆனால் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் புறப்பட்டு போகாதீங்க, இருக்கிற இடத்துல நல்லா வாழுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுட்டே இருங்க, இல்லை நல்லா செட்டில் ஆகுங்க, நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழுங்க, அதை பார்த்து தேடி வந்து கேட்பான் அப்போ சொல்லுங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம். ஆண்டவர் நீ ரெண்டு பேராக அனுப்புகிறாரு, நீ ஒரு வீட்டுக்குள்ளே போ, சமாதானம் உண்டாக்கட்டும்னு சொல்லு, ஏற்றுக்கிட்டா அவனிடத்துல தங்கு, அந்த சமாதானமும் அவனிடத்துல தங்கும், இல்லைனா தூசியை தட்டிட்டு வாழ்கிறார். நீங்கள் நான் வந்து ஒழுங்காக வாழ்கிறேன், நல்லா வாழ்கிறேன், இல்லை என்ன க்ரைட்டீரியா வேணால் வச்சுட்டு அந்த க்ரைட்டீரியா படி நான் இருந்தால் அவன் தேடி வருவான்றீங்க. எவ்வளோ பெரிய விஷம் பார்த்தீங்களா? இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் கூட வேதத்தில் இல்லவே இல்லை. ஆனால் ஒரு வசனம் இருக்குது, நான் படிக்கிறேன், கிட்டத்தட்ட இதுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் வேறு தான் இருந்தாலும் அதை படித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இது ஆண்டவர் சொன்னார். இதையுமே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்தால் மற்றவர்கள் உங்களிடத்தில் வந்து கேட்பார்கள், அப்பொழுது நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இல்லை இல்லை, இது வந்து நார்மலாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்களாம் என்னுடைய சீஷர்கள்னு மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க.
இதுக்கும் சுவிசேஷத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லவே இல்லை. இப்போது நான் என்ன சொல்ல வரலைன்னா நீங்கள் எப்படி வேணால் வாழுங்க, என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. நமக்கு 2 மிகப்பெரிய கட்டளை இருக்குது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை நீங்கள் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் அவரை தொழுது கொள்ளணும். 2வது பிரதான கற்பனை என்னென்னா தன்னை நேசிக்க போல பிறனை நேசிக்கணும். அப்போ ஆப்வியஸாக நீங்கள் எல்லார்ட்டையும் எப்படி வாழணும் அது எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னதுக்கும் முடிச்சு போடக்கூடாது. இது வாழ்கிறது இவங்க நம்மள்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுன்றதுக்காக அல்ல. ஏன்னா ஒருத்தவன் மனம் திரும்பணும்னா அதுக்கு நம்ம வாழ்க்கை முறை எந்த விதத்துலையும் உதவி செய்யாது. அதுக்கு என்ன உதவி செய்யும்னா சுவிசேஷம் தான் உதவி செய்யும். ஏன்னா சுவிசேஷத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது, அது இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடியது. பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் எந்திரிச்சு சொல்லும்போது அங்கே கேட்ட 3000 பேருக்கும் பேதுருனுடைய வாழ்க்கை தெரியாது. ஆனால் சுவிசேஷத்தை கேட்டாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸ்தேவான் சுவிசேஷத்தை சொல்லும் போது சுற்றி நின்ற எல்லாருக்கும் ஸ்தேவானுடைய வாழ்க்கை முறை தெரியாது. ஸ்தேவான் சிரிச்சுக்கிட்டே இருந்தானா, சந்தோஷமாக இருந்தானா, பணக்காரனாக இருந்தானா, இல்லை இப்படி இருந்து இப்படி மாறினானா தெரியாது. ஆனால் ஸ்தேவானை பார்த்து அவனுடைய சொற்பொழிவை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம். பிலிப்பு கந்தாகிய மந்திரிக்கு போய் சுவிசேஷம் சொல்லும் போது பிலிப்போட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்படி இருந்தது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. கந்தாகிய மந்திரிக்கு போய் சேர்ந்தது சுவிசேஷம். பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது போய் சேர்ந்தது சுவிசேஷம், பேதுருடைய வாழ்க்கை முறை அல்ல. நீங்கள் பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான், இருக்கணும். ஏன்னா அவர் எனக்காக இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு, அவர் சொல்படி நான் வாழாமல் இருப்பேனா அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர நான் வாழ்ந்தாதான் அவன் கேட்பான், அவன் கேட்டாதான் நான் சொல்லுவேன். 2வது, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே புறப்பட்டு போய் அவங்களால முடிஞ்ச எல்லா எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கணும். எண்ணம் இருக்கணும், ஏக்கம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான்னு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இருக்கிற இடத்துல நல்லா வாழு, நீ போகிற கம்பெனியில் நல்லா வாழு, டிஃப்ரென்ஸை காட்டு, அப்போ ஒருத்தன் சொரிஞ்சிட்டு கேட்பான், அப்போ நீ அவனுக்கு பதில் சொல்லு. இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது எங்கே பொருந்தோன்னா மனைவிகள் தங்களுடைய நன்னடக்கையினால புருஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அவங்க மட்டும்தான் ஃபுல் டைம் உங்களை பார்ப்பாங்க. சரி, அது வேறு சப்ஜெக்ட், அதை விட்டுருங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். ஏன் அப்படி உப்பாக இருந்தால் வெளிச்சமாக இருந்தால் கிறிஸ்துவ மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்தால் மக்கள் உங்களை பைத்தியம்னு நினைப்பாங்க. நீங்கள் லஞ்சம் கொடுக்காமல் இருந்தால் மக்கள் உங்களை முட்டா பையன்னு நினைப்பாங்க. ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டினீங்கன்னா இவன் பழம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக தெரியாது. ஆனால் எப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும் தெரியுமா? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய சந்திப்பின் நாளில், அதாவது அவங்களுக்கு சுவிசேஷம் சென்றடைந்து அவர்கள் ரட்சிக்கப்படும் நாளில் உங்கள் நற்கிரியைகள் கண்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா? தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஏன்? அவங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்ததே அவங்களுக்கு புரிய வரும். ஆப்வியஸாக நீங்கள் பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக தான் இருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு புரியாது. உங்கள் சொந்த வீட்டாரே சத்ரு அப்படின்னு வசனம் இருக்குது. நீங்கள் வாழ்ந்து காட்டி எந்த விதத்துலேயும் யாரையும் மாற்ற முடியாது. சுவிசேஷத்துக்கு மாத்திரமே வல்லமை இருக்குது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தன் மனம் திரும்பும் போது மட்டும்தான் அவன் ரசிக்கப்படுறான். இதுதான் சத்தியம். நீ அவங்கள மாதிரியே இருந்தானா ஏன் கேட்க போகிறான்? திங்க் அபவுட் திஸ் தம்பி. வெரி சாரி, திங்க் அபவுட் திஸ் இல்லை, கோ டேக் யுவர் பைபிள், ரீட் அபவுட் இட், மெடிடேட் அபவுட் இட். இதுதான் விஷயம். நம்ம எண்ணத்துக்கு எது சரி, எது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கே, நல்லா இருக்க மாதிரி இருக்கே, வேதத்தில் என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார், அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ண அவருடைய சீசர்கள் எப்படி இருந்தாங்க, இதை பார்த்து தான் நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் நீங்களும் வேதத்திற்கு செவி சாய்த்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க போகிறீங்களா, இல்லை இந்த வீணா போன மனிதர்கள் பல 1000 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்ச விதையை கேட்டு அதன் பின்னாடி போக போகிறீங்களான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பாய்.